இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஆகஸ்ட் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் சந்தித்து வரக்கூடிய புத பகவானுடன் ஜூலை 31 சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் சில ராசியில் சேர்ந்தவங்களுக்கு செல்வச் செழிப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இதனால் லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகுது. முதல்ல ஒவ்வொரு ராசிக்காக பார்த்து விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் சுமாரான பலன்கள் தான் இருக்குது. மேலும் உங்கள் செயல்பாடுகளால் விரும்பத்தக்க பலன்களை பெற போகிறீங்க. பொருத்தமான நேரத்தை பயன்படுத்துவதற்கு முன்கூட்டியே தயாராக இருக்கணும். வருமான நிலைகள் அப்படின்னு வரையில் நல்ல உயர்வும் ரகசிய வருமான வரவும் இருக்குது. கடந்து செல்லும் நாட்களில் உங்கள் வருமானம் உயரும். இதனால் கவலைகள் குறையும். உங்கள் தொழிலை பொறுத்தவரை சூழ்நிலை சாதகமாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தேவையற்ற பணிகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் விரும்பிய முடிவுகளை பெறுவீங்க. மாதத்தின் 2ஆம் பாதியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். நற்பெயர் உயரும். வியாபாரிகளுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் நிறைஞ்ச மாதம். கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும். மேலும் காதல் உறவில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்த பொழுதும் மாதத்தின் 2ஆம் பாதி உங்கள் காதல் உறவால் நிரப்பப்படும். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் மனைவியின் நடத்தைக்கு ஏற்ப நடந்துக்கிறது உறவை சிறந்த முறையில் கையாள உதவும். குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் காதல் உணர்வு நிலைச்சு குடும்பத்தை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் பாதுகாக்கும். உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. மாணவர்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படும். கடின உழைப்பால் வாழ்க்கையில் விரும்பிய வெற்றி கிடைக்கும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ கார்த்திகே அதாவது முருகனை வணங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அனுகூலமான மாதமாகத்தான் இருக்குது. தொழில் ரீதியான வளர்ச்சி அடையும். உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசியினர் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நல்லா இருக்கிறனால அவங்கள திறன்களை வளர்த்துக்கிருவீங்க. உங்கள் முயற்சிகள் அனைத்துமே கைகூடும். நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தினருடன் மனக்கசப்பு ஏற்படும்படியான சூழலில் சிக்கிக்கொள்ள நேரலாம். நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் இதுக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி திருப்தியாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியாக முதலீடுகள் கிடைக்கும். மேலும் பூர்வீக சொத்து வழியாக திடீர் வரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வீடு நிலம் மற்றும் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்க்கும் எல்லாமே நடக்கும். நீண்ட காலமாக வீடு கட்ட முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சாதகமான மாதமாக அமையும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். காதல் திருமணம் கைகூடும் சாத்தியமும் இருக்குது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கையில் குடும்பத்தில் இருப்பவர்கள் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். திருமண பேச்சுவார்த்தை ஏதும் நீங்கள் துவங்குறதா இருந்தால் இந்த மாதம் தாராளமாக நீங்கள் திருமணத்தை முடிக்கலாம். பேச்சுவார்த்தையை குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை திருமண உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் முக்கியமான விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும். அதனை நினைவில் கொள்ளணும். வேலை மாற்றம் செய்ய விரும்புனீங்கன்னா உங்களுக்கு புதிய இடம் அல்லது புதிய ஊர் வேறு மொழி பேசும் இடம் இதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும். இடமாற்றம் வந்தால் தாராளமாக ஏற்றுக்கிருவீங்க. இது உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய அளவு உதவும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த நேரிடை மற்றும் மறைமுக எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்வீங்க. போட்டியே இல்லாத அளவுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்த்துருங்க. பெற்றோர்களாக ஒரு சிலருக்கு தேவையில்லாத மனக்கசப்பு அல்லது குடும்பத்திற்குள் பிரிவினை ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்குது. பெற்றோர்களுடன் இணக்கமாக இருப்பது அவசியம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கூடுதல் தொகையை முதலீடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் வலியுறுத்தப்படுறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பருவகால நோய்கள் மற்றும் அலர்ஜி இதெல்லாம் ஏற்படும். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா 26 ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாரு.
புதன் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறாரு. தனது நேர்மையால் வாழ்வில் வெற்றி பெறும் விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மாதம் வரவுக்கு ஏற்ற செலவு செய்வீங்க. பல தடைகள் ஏற்படும், சாதகமான பலன் தரும், விரும்பியது கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கான கூடுதலான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டி வரும். பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம், மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும், வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவலைப்பட தேவையில்லை. வீண் செலவும் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும், பணவரத்து சீராக இருக்கும், ஆர்டர்கள் வருவது தாமதப்படும், வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போகிறது நல்லது. போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் ஏற்படும், சக ஊழியர்களிடம் இருந்து மன வருத்தங்கள் நீங்கும். மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செஞ்சு முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகளுடன் அனுசரித்து போங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும் உதவி தாமதப்படுது. பெண்களுக்கு கூடுதலாக செய்யும் முயற்சிகள் மூலம் விருப்பப்படி காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா வேலை தவறி உணவு உண்ணலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் மனம் நிறைவடைவதற்கான கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். அரசியல் துறையினர் சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா அதிகம் பணியாற்றுவதில் உடல் சோர்வடைய நேரலாம். வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கும். மாணவர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் இருந்த சண்டை நீங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிஞ்சு கொண்டு செயல்படுவீங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். புத்து சாதுரியத்தினால பொருள் சேர்க்கை ஏற்படும். தாய்வழி உறவினர் மூலம் உதவிகள் கிடைக்கும். இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும். தேவையான பண உதவி கிடைக்கும். இந்த மாதம் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு காரியத்தையும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பமாக இருப்பீங்க. அதுக்கு பின்னாடி சரியாயிடும். சொல்ல காப்பாற்றிடுவீங்க. அதனால் மதிப்பு கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பரிகாரம் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வணங்க. எதிர்ப்புகள் நீங்கும், கஷ்டங்கள் குறையும். அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 28, 29 மற்றும் 30. அதிர்ஷ்ட தினங்கள் 22, 23. இதுவரை அந்த பதிவில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கான மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்த அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.